காலபுருஷனுக்கு 4வது ராசி கடகராசி. கடகராசிக்காரவங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியுடைய ஆதிக்கத்துல இருந்து வெளியேறிட்டாங்க. சரிங்களா? ஆனா குரு 12ஆம் இடத்துல இருக்கிறார். இவ்வளவு நாளா கேந்திரத்துல 7ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் இருந்துச்சு. சூரியன் இருந்தாரு, செவ்வாய் இருந்தாரு, சுக்கிரன் இருந்தாரு, புதன் இருந்தாரு. ராசி உச்ச செவ்வாய் சூரியனுடைய பார்வையில ஓரளவுக்கு இந்த ஒரு மாசமா கடகராசிக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இப்ப எல்லா கிரகமும் போய் 8ஆம் இடத்துக்கு மாறப்போகுது. ஆனா எல்லா பத்தியும் குரு பார்க்க போறாரு. அதனால பெரிய பாதகம் இல்ல. பட் இருந்தாலும் அட்டமஸ்தானத்துல போய் ராகுவோட போய் எல்லா கிரகமும் கனெக்ட் ஆகுறாங்க. சரிங்களா? புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாருமே இந்த மாசம் பாருங்க 23ஆம் தேதி செவ்வாய், 4ஆம் தேதி புதன் மாறுறாரு, 6ஆம் தேதி சுக்கிரன் மாறுறாரு, 13ஆம் தேதி சூரியன் மாறுறாரு. சோ இப்படி வரிசையா 8ஆம் இடத்துல கும்பராசியில எல்லா கிரகமும் போய் உட்கார்ந்து குருவின் பார்வையை வாங்குறதுனால ஓரளவுக்கு பாதகம் இல்லைன்னு எடுத்துக்கிறலாம். ஆனா 8ஆம் இடத்துல கிரகங்கள் போய் மாற்றுறது பொதுவா பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லது இல்ல. சரிங்களா? 8ஆம் இடத்துல மறைகிறாங்க. எல்லா கிரகமும் போய் மறைகிறது கடகராசிக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. பட் கடகராசிக்காரவங்க பொதுவாகவே வேவரிங் மைண்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா 15 நாள் வளர்பிறையாவும் 15 நாள் தேய்பிறையாவும் இருக்கிற நிலையில இருக்கிற அந்த சந்திரனுடைய நிலை பிறந்த கால ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதன்படிதான் அந்த ஜாதகர் இருப்பாரு. சரிங்களா? அதனால சந்திரனுடைய இருப்பு நல்லா இருக்கும் நாட்கள்ல கண்டிப்பா பெரிய பாதகம் இருக்காது. சந்திரனுடைய இருப்பு அஷ்டமத்துல போய் 8ஆம் இடத்திலேயே போய் சந்திரனும் போய் மாட்டி சந்திராஷ்டமம்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாசம் சந்திராஷ்டமம் கண்டிப்பா கடகராசிக்காரவங்களுக்கு பயங்கரமான மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திராஷ்டமம் இருக்கிற நாள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அதிகாலையில விநாயகர் இருக்காருல்ல, அரச மரத்தடியில இருக்க விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலையிட்டு ஒரு வெடலக்காய் உடைத்து ஒரு சூடம் பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா லஸ்ஸின்னு சொல்லுவாங்க. அந்த தயிர்ல பாத்தீங்கன்னா ஜீனி போட்டு சாப்பிடுவாங்க இல்லையா? அதெல்லாம் பிராக்டிக்கலா சாப்பிட்டு போனா அந்த சந்திராஷ்டமத்துடைய வேகம் கண்டிப்பான முறையில குறையும். இதெல்லாம் பிராக்டிக்கலான பரிகாரம். அதனால கடகராசிக்கு ஓரளவுக்கு மத்தியமமான மாதம்னு சொல்லிக்கிறலாம். முக்கியமா இந்த மாசம் கடகராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா ராசிநாதன் சந்திரனா இருக்கிறதுனால பெண் தெய்வங்களை வழிபடுறது நல்லது. துர்க்கை, காளி, துர்க்கை, காளி, வராகியம்மன் போன்ற பெண் தெய்வங்களை கடகராசிக்காரவங்க வழிபடுவது காலச்சிறப்பு. நன்றி.